ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரை கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை கட் பண்ணி ஹாட் வாட்டரில் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன். அடுத்ததாக எண்ணெய் 3/4 கப் அளவுக்கு, மைதா 1/2 கப், cornflour 1/4 கப், வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம காலிஃப்ளவரில் cornflour, மைதா, உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேட்டரை ரெடி பண்ணி காலிஃப்ளவரை மிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பெண்டிங் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் காலிஃப்ளவர் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணோம். அப்போ தான் உள்ளே இருக்க காலிஃப்ளவர்லாம் நல்லா குக் ஆகி வரும். பாருங்கள், குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக கடாயில் ஆயில் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா அந்த டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஆனியன் குக் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். இப்போ குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சாஸில் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு இந்த சாஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காலிஃப்ளவரில் உப்பு இருக்கும். ஸோ இந்த மிக்சருக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணால் போதும். போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.